கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் மார்டின் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் ரிவர்சல் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. மார்டின் ஹோமியோ கணபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 24வது ஆண்டு நிறுவன தின விழாவில் ஒரு பகுதியாக உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் மாற்று மையம் டாக்டர் ஜெகநாத் தீட்சித்துடன் இணைந்து மார்டின் ஹோமியோபதி கல்லூரியில் புதிய உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் தலைகீழ் மையத்தை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் திறந்து வைத்தார். அதன் பின்னர் RTN AKS RFC டாக்டர் லீமாரோஸ் மார்டின், திமுக வர்த்தகர் அணி மாவட்ட அமைப்பாளர், பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிச்செல்வன் மற்றும் டாக்டர் ஜெகநாத் தீட்சித் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர். இந்நிகழ்வில் மத்திய மண்டலம் தலைவர் மீனா லோகு, துடியலூர் காவல் ஆய்வாளர் மிதுன்குமார், பேராசிரியர் டாக்டர் S. செந்தில்குமரன், முதல்வர் MHMC அண்ட் மருத்துவமனை டாக்டர் மார்டினா ஜான்பால், AO பேராசிரியர் டாக்டர் S. செந்தில்குமரன், MD முதல்வர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். Namaskar, I am Dr. Jagannath Dikshit. I came from Pune, Maharashtra, and I am chairman of Association for Diabetes and Obesity Reversal, that is ADOR Trust, where we work at Pune. We have got 14 diabetes reversal centers in the country, and I am very happy that today, with the help of Dr. Lima Rose Martin, the Martin Foundation, we have started a diabetes reversal center at this homeopathic medical college at Coimbatore, and this center will become functional within next 15-20 days. Type 2 diabetes is a lifestyle disorder, and it is because of deranged lifestyle. So if we can improve the lifestyle, the type 2 diabetes also will get reversed. And since last 10 years, we are working on the lifestyle that is popularly known as Dikshit lifestyle. In this lifestyle, we suggest people to reduce the eating frequency. There are few advices that eat twice when you are really hungry. Finish the meal in maximum 55 minutes of time. In between two meals, don't take anything that will cause insulin secretion. Reduce carbohydrates in your diet and increase proteins, and avoid sweets and sugars as much as possible. அனைவருக்கும் வணக்கம். இன்று உணவே மருந்து சாப்பிடாத உணவு அந்த மாதிரி ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். டாக்டர் பூனேலேருந்து வந்திருக்கிறாங்க. டாக்டர் ஜெகநாத், டாக்டர் நம்ம ஹோமியோபதி செந்தில்குமார், மேயர் வந்திருந்தாங்க, கார்ப்பரேஷன் மேயரு மாரிச்செல்வன், மீனா லோகு, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர், நம்ம துடியலூர் இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்டு, டாக்டர்ஸ், ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்து இந்த கலந்துட்டு மிக ஆர்வத்தோடு வந்து கலந்துருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து தான். ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்க வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளை மைனூட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. டாக்டர் இப்போ சொன்னதை டாக்டர் வந்து நல்லா ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மைண்ட் அப்போ தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், அதே போல் ப்ரீத்திங் எக்ஸசைஸு, அதேமாதிரி ஃபுட் டயட்டிங் இருக்கணும். நம்ம ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நட்ஸு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அதுவும் ஈவினிங் நைட்டு இரவு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடணுமா, 7 o'clock முன்னாடியே. அதை கடைப்பிடிச்சாலே எல்லோரும் ஓவர் வெயிட் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு எல்லாமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் அதை தான் விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப ஹெல்த்து மோசமாகும். நிறைய சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்குது. இருந்தாலும் நம்ம ஹோமியோபதியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மார்டின் ஹோமியோபதியிலையும். இருந்தாலும் இது வந்து உணவுலையே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இந்த டாக்டர் ஜெகநாத் வந்து சொல்லியிருக்கிறாங்க.